இந்த வீடியோவை முடிவு வரை பார்க்கலைனா அப்போ நீங்களும் லட்சக்கணக்கானோர் செய்த அதே தவறை செய்ய போகிறீர்களா? அறிவாளிகள் கேட்கிறாங்க, முட்டாள்கள் அனுபவிக்கிறாங்க. எந்த பக்கம் நீ இருக்கணும் என்று முடிவு செய். ஒரு நாள் ஒரு இளைஞன் என்னை அணுகினான். அவன் சொன்னான், கௌதமா, என் மனம் எப்போதும் குழப்பமாக உள்ளது. அதை எப்படி வலுப்படுத்துவது? நான் அவனிடம் புன்னகைத்தேன் மற்றும் சொன்னேன், கேள் மகனே, மனதை வலுப்படுத்தும் 8 விதிகள் இதோ. விதி 1: மனம் அனைத்திற்கும் ஆதாரம். நீ நினைப்பது நீ ஆகிறாய். உன் சிந்தனைகள் உன் விதியை உருவாக்குகின்றன. விதி 2: கடந்ததை நினைத்து வருந்தாதே, எதிர்காலத்தை பற்றி பயப்படாதே. தற்போது வாழ கற்றுக்கொள், அதுவே நிம்மதி. விதி 3: ஆசை தான் துன்பத்தின் மூல காரணம். ஆசை குறைந்தால் மனம் சாந்தமாவது உறுதி. விதி 4: உன் மனதை கவனித்துக்கொள், சுய அறிவை வளர்த்தால் உலகம் முன்னால் வெல்லப்படும். விதி 5: மன்னிக்க கற்றுக்கொள், வெறுப்பு மனதை விஷமாக்கும், மன்னிப்பு அதை குணப்படுத்தும். விதி 6: சிரமங்களை அமைதியுடன் எதிர்கொள், கோபம் காட்டுவது பலம் அல்ல, அமைதியாக இருப்பதே உண்மையான வலிமை. விதி 7: நன்றி உணர்வை வளர்த்துக்கொள், நன்றி கூறும் மனம் எப்போதும் நிறைவடையும். விதி 8: உன்னை நம்பு, நீயே உன் தாயும் தந்தையும் குருவும். உன் பாதையை நீயே உருவாக்குவாய். இளைஞன் தலைவணங்கி கண்ணீருடன் நன்றி கூறுகிறான். புத்தர், மனம் கட்டுப்பாட்டில் இருந்தால் உலகம் உன் காலடியில் இருக்கும். மனம் திசை தவறினால் உலகமே சுமையாகிவிடும். இது புத்தர் சொன்ன மன வலிமையின் பாதை. உன் மனத்தை வெல்ல விரும்பினால் இதை தினமும் நினைவு கொள். நேரம் காத்திருக்காது, வெற்றி காத்திருக்காது, நீயும் காத்து கிடக்காதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.